Good morning, students. I am MRK. We are going to see +1 mathematics revision பண்ணுற மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். குரூப், அதாவது ஒரு சில சம்ஸ் வந்து குரூப்பாக இருக்கும். அது தனித்தனியாக எங்கனக்குள்ளே இருக்கிறத எடுத்து வச்சு குரூப்பிங் டெக்னிக் அப்படின்ற மாதிரி, அதாவது தொகுத்து பார்க்குறது. எல்லாமே ஒன்று தான் அப்படின்றது உனக்கு தெரிகிறக்காண்டி. அதே டைமில் கேட்கக்கூடிய கணக்குகள். ஸோ இந்த கணக்குகளை ஒழுங்காக பார்த்துக்க. ஒரே மெத்தட்ஸ் உள்ள கணக்கு, சரிங்களா சொல்கிறது? இப்போ 5.4 எக்ஸசைஸில் உள்ளது, பைனாமியல் சீரீஸில் உள்ளது. நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஃபார்முலா 1 + x ஹோல் பவர் n ஈக்குவல் டு 1 + nx ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் x ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 பை 3 ஃபேக்டோரியல் x கியூப் அப் டு அப்படி போகும். இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் செய்ய போகிறேன் கணக்கு, சரியா சொல்கிறது? பைனாமியல் சீரிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு ஃபார் 5 மார்க் எல்லாமே. குரூப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப்பிங் டெக்னிக் அப்படின்றது ஸோ மெதுவாக நிதானமாக பார்த்துக்கோ. ரைட், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன நினைக்கணும்னா, இந்த எக்ஸ் வந்து எப்பயுமே ஸ்மாலராக இருக்கணும். பவர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பி/q ஃபார்மில் இருக்கலாம், சரியா சொல்கிறது? பவர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். அப்போ இந்த கணக்கிலே கொடுத்துருக்கான் பாரு, எஸ் வந்து ஸ்மாலராக இருக்கணும்னா இந்த கணக்கு ஓகே, ஒரிஜினலாக இருக்குது. இது வந்து லார்ஜாக இருக்குது, இதுவும் லார்ஜாக இருக்குது. அப்போ இது ஸ்மாலராக மாற்றணும், ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த கணக்கு செய்யலை. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கணக்கையும் தனித்தனியாக பிரிச்சு ரூட்டை முதல்ல இதை செய்கிறேன். தனித்தனியாக பிரிச்சுட்டு சரியா, பிரிச்சுட்டு இதை ஒன்று மேலே உள்ளதை எழுதிட்டு நியூமரேட்டரை எழுதிட்டு டினாமினேட்டரை மேலே கொண்டு போகிறேன். டினாமினேட்டர் என்ன செய்ய போகிறேன்? மேலே கொண்டு போக போகிறேன். அப்போ இது மேலே 1 - x, கீழே 1 + x, 1 - x பை இல்லை பவரில் மாற்றிட்டு கொண்டு போவோமா? ஆமாம், அப்போ தான் உனக்கு எளிமையாக தெரியும். அப்புறம் கொண்டு போனோன்னா எப்படி அந்த இடத்த மட்டும் மாற்றுறதுக்கு மாதிரியாக இருக்கும்ல. ரைட், அப்போ மேலே உள்ளது 1 - x ஹோல் பவர் 1/2, கீழே உள்ளதும் 1 + x ஹோல் பவர் ப்ளஸ் 1/2. இப்போ மேலே உள்ளது அப்படி இருக்கட்டும் நியூமரேட்டரு. டினாமினேட்டர் பவர் வந்து மேலே கொண்டு போனால் மைனஸாக மாறிடும். மேலே கொண்டு போனால் எதா மாறிடும்? மைனஸாக மாறிடும். இன்ட்டு 1 + x ஹோல் பவர் -1/2 அப்படின்னு அர்த்தம். இப்போ இது புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம எக்ஸ் ஸ்மால்னு கொடுத்தனால பிரச்சனை இல்லைனா கணக்கு அப்படியே ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஆப்ரேட் பண்ணேன் அப்படின்னா 1 ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக 1/2, எக்ஸுக்கு பதிலாக -x. புரியுதா? இதுக்கு கம்பேர் பண்ணையில் இதுக்கு முதல்ல எழுதிக்கிறோம். ப்ளஸ் 2 டைம் எழுது, ஏன்னா இங்கே 1 2 3 டைம் இருக்கனால 3 டைம் வர மாதிரி பார்ப்போம். x² வரைக்கும் எழுதிக்கோ. அடுத்து ப்ளஸ்ஸு தான் n இன்ட்டு n மைனஸ் 1 சொல்லிக்கிட்டே அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். பை 2 ஃபேக்டோரியல் 2 × 1 இன்ட்டு -x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இன்ட்டு இது ஒரு செட் ஆஃப் ஆன்சரு நியூமரேட்டருக்கு உள்ளது. நெக்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ஆன்சர் வந்து இன்ட்டில் டினாமினேட்டருக்கு உள்ளது 1 ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது? என்னக்கு பதில் என்ன இருக்குது? -1/2. எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் எக்ஸ் தான் இருக்குது. ப்ளஸ்ஸு n இன்ட்டு n மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல், சரியா சொல்கிறது? என்னக்கு பதிலாக என்னடா தம்பி இருக்குது? -1/2 இருக்குது. சாரி, எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் எக்ஸ் தான். அப்போ x² அப் டு அப்படின்னு எழுதிட்டேன். ரைட், இப்போ ஒரு பொறுமையாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 இல்லை சரி பண்ணிக்கோ. 1 இது 1, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் -x/2. இது கரெக்டாக கரெக்ட் பண்ணி பாரு. 1/2 சரி பண்ணி பார்ப்போமா? 1/2 1/2 -1/2ன்னு இருக்குது. அப்போ 1/2 இது -1/2ன்னு அர்த்தம். ஏன்னா கிராஸ் பண்ணி கரெக்ட் பண்ணோம்னா /2ன்னு வரும். அப்போ இன்ட்டு போட்டால் 2/1ன்னு வந்துடும். அடிச்சிட்டோம்னா என்ன வந்துருச்சுடா தம்பி? -1/2 அப்படின்னு கிடைக்கிது. இதுக்கு ஆன்சர் -1/2ன்னு கிடைக்கிது. இன்ட்டு என்ன இருக்குது? +x² ஆயிரும்ல. மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ
-1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு சொல்லி அப் டூ அப்படின்னு போகும். புரியுதான்னு பாரு. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள சரி பண்ணுறோம் அப்படின்னா 1 இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை -x/2 சரியா. அதே மாதிரி இது என்ன ஆகும் பாரு, இதில் -3/2ன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன்று கிராஸ் பண்ணையில் இது ஒரு -1/2 இன்ட்டு -3/2 இன்ட்டு 2/1ன்னு வரும். 2 கேன்சல் பண்ணிடு, மைனஸ் +3/2 அப்படின்னு வருது. ப்ளஸ் 3/2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ப்ளஸ் அப் டு அவ்வளோதான். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறத தனியாக சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்க. புரியுதான்னு பாரு இந்த கணக்கு. ஓகேயா. நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் பவரை சரி பண்ணிக்கிட்டு கீழே உள்ள டினாமினேட்டர் பவரை மேலே கொண்டு போயிட்டு பைனாமியல் ஃபார்முலா இருக்குல்ல, சீக்வன்ஸ் சீரீஸு, அதை நான் அப்ளை பண்ணுறேன். பைனாமியல் சீரீஸை அதை எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டில் உள்ளதில் 1/2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக -x இருக்குது. ரெண்டாவதில் வந்து 1 மேலே எண் இருக்குல்ல, அந்த எண்ணுக்கு பதிலாக -1/2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக +x இருக்குது. எக்ஸ் இஸ் ஸ்மால்னு கொஸ்டினில் கொடுத்தனால நான் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். சரியா சொல்கிறது. அப்புறம் ரைட். இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 1 1 இந்த எடுத்து இங்கே பண்ணுறோம். அடுத்து 1 × x - 2 அடுத்து 1 × அது கடைசியில் உள்ள இது 1 எடுத்து 3லேயே பண்ணுற மாதிரி 3/2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ்ஸு இது ரெண்டும் -x/2 சாரி -x/2 × 1 -x/2. அடுத்து ப்ளஸ்ஸு x²/4 சரியா. அடுத்து இது ரெண்டும் பேருக்குன்னா x³ வந்துடும். தேவையில்லை, நம்மளுக்கு என்ன இருக்குது x² முடியுது கணக்கு, பார்த்துக்கோ. அதனால் தேவையில்லை கணக்கு. ரைட். அடுத்து இதை எடுத்து பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -x²/2 எடுத்து இந்த 1ஓட பண்ணு. அப்போ -x²/2. நெக்ஸ்ட் இது ரெண்டும் பண்ணால் x³ வந்துடும். ப்ளஸ் x³/4ன்னு தேவையில்லை, நிறுத்திக்க. சரியா சொல்கிறது, நிறுத்திக்கலாம், மறந்துடாத. ரைட். இப்போ 1 மைனஸ் இந்த ரெண்டு லைக் டேர்மு -x/2 -x/2னா 2 டினாமினேட்டர் ஒன்றா இருக்குது, x/2ன்னு சொல்லி டினாமினேட்டர் 2 ஒன்றா இருக்கனால -1 -2 ஆயிரம். அடிச்சிட்டோம்னா -xன்னு வந்துடும். அடுத்து x²/2ல் என்னென்ன இருக்குன்னு பாரு, நம்பர்ஸ் மட்டும் சரி பண்ணு. 3/2 ப்ளஸ் 1/4 -1/4 இருக்குது, எல்லாமே x² டேர்மு சரிதானே. அப்போ இதை வந்து 4 ஆக்கிட்டோம் அப்படின்னா மேலே என்ன செய்யணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 + 1 - 1/4 சாரி 3 2 சார் 6 ரெண்டே அடிச்சிட்டோம்னா 6/4 அடிச்சிட்டோம்னா 3 2 சார் 6 2 2 சார் 4. அப்போ என்ன வருதுன்னு பாரு பொறுமையாக பார்த்துக்கோ. கடைசியில் 2 தம்பி, இது 2ன்னு வருதுடா. அப்போ 2டா. அப்போ இது என்னது 2. அப்போ அடிக்க முடியாது. 6 2 8 8ல் 1 போச்சுன்னா என்ன வந்துருச்சு 3x² பொறுமையாக நிதானமாக 1 × இதுதான் 1 × -x 1 × இது அடுத்து -x/2 எடுத்து அடுத்து மைனஸ் ப்ளஸ்ஸு x²/2 சரியா. -x²/2 அடுத்து இது க்யூப் ஆயிரும், தேவையில்லை. அடுத்து இது ரெண்டு பேருக்குன்னா 1 × -x²/2 சரிங்களா. ரைட். x²/4 இது சரி. இப்போ என்ன இருக்குது, x² இருக்குது, 3/2 இருக்குது, -1/2 இருக்குது, 3/2 -1/2 + 1/4 பொறுமையாக நிதானமாக 3/2 இருக்குது x² கோஎஃபிஷியன்ட்டு ப்ளஸ் 1/4 இருக்குது -1/2 இருக்குது. 4 போட்டோம்னா 6 + 1 - 2 சரியா சொல்கிறது. அப்போ பார்த்து நிதானமாக இதில் என்ன ஆகும் 6 1 7 7ல் 2 போச்சுன்னா 5/4ன்னு வருது. அப்போ தப்பு இருக்குது, மிஸ்டேக் இருக்குது. பார்ப்போம். இந்த இடத்துல ரெசிப்ராக்கல் பண்ணையில் 8 வரணும் கீழே, அதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ ரைட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் பார்த்துக்கோ 1 எடுத்து இந்த 3 டைமில் மல்டிப்ளை பண்ணால் 1 - x/2 ப்ளஸ் 3/8 x² வந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த 1 எடுத்து இந்த 3லேயும் பண்ணல. அடுத்து இந்த -x/8 எடுத்து இந்த 3லேயும் பண்ணணும். -x/2 மைனஸ் ப்ளஸ் x²/4 x²/4. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் x² பண்ணையில் தேவையில்லை, க்யூப் ஆயிரும். அடுத்து ஃபஸ்ட்டு ஒன்றையும் இதையும் பண்ணால் மூணாவதையும் இதையும் ஃபஸ்ட் டைம் பண்ணால் போதும். 1 மைனஸ் அது ரெண்டும் 1 × x²8 அப்படின்ட்டு இருக்குல்ல, x²/8 இந்த 1ஆம் நம்பர் எடுத்து 3லேயும் பண்ணுறோம். அடுத்து -x/2 எடுத்து 3லேயும் பண்ணுறோம்.
அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து மூணுலேயும் பண்ணணும். நம்மளுக்கு தேவையானது கலெக்ட் பண்ணுறது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும், க்யூப் தேவையில்லை. ஏன்னா அதோட அவன் நிறுத்திட்டான் பாரு அப்ராக்சிமேட்லி, அதனால் நான் அதை மட்டும் செய்கிறேன். அப்போ இது ரெண்டும் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 8ன்னு வரும். இப்போ 1 மைனஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் எக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்தோம்னா எக்ஸ் பை 2வையும் சேர்த்தோம்னா மைனஸ் 2x பை 2ன்னு வந்துடும். அடித்தா மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஃபஸ்ட்டு 1. சரி, ரெண்டாவது எக்ஸ் ஸ்கொயர் பை டேர்ம்ஸை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா 3/8ன்னு ஒன்று வருது. அது கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் 1/4ன்னு வருது. மைனஸ் 1/8ன்னு வருது. அப்போ 8ஐ காமன் எடுத்துட்டா 3 ப்ளஸ் இது 2ஆல் மல்டிப்ளை ஆகும். 1 2 is 2 minus 1 5 minus 1 4/8 1 2 is 1 4s are 4 2 4s are 8. அப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வருது. அவ்வளோதான் கணக்கு. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வருது. முடிஞ்சு கணக்கு. இதுதான் இதோட அர்த்தம். அதான் அவனை சிம்பிளாக பாரு அப்படின்னு சொன்னேன். சரி ரைட். இப்போ இங்கே வா. இங்கே வரையில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்யூபை அதாவது 6ன்னு இருக்கு. இங்கே 6ன்றது வந்து எக்ஸ் லார்ஜ்னு கொடுத்துருக்கு. அப்போ சிறுசாக்கணும் அப்படின்னா எக்ஸ் க்யூபை வெளியே எடுக்கணும். முதல்ல கணக்கு கரெக்டாக எழுதிக்கிறோம். எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 6 ஹோல் பவர் 1/3 மைனஸ் 6 க்யூபு ப்ளஸ் 3 ஹோல் பவர் 1/3 எடுத்துகிட்டு இந்த லார்ஜ்னு கொடுத்துருந்தா ஸ்மாலாக ஆக்கணும். எதை, 6ஐ. இந்த எக்ஸு பதிலாக எக்ஸ் ஸ்மால் எழுதியிருக்கேன் பாரு அந்த இடத்துல. அப்போ 6ன்றது லார்ஜ் எக்ஸு. அப்போ எக்ஸை ஸ்மால் ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்மளால் எக்ஸ் க்யூபை வெளியே எடுத்துரு. எக்ஸ் க்யூப் வெளியே அடிக்கையில் 1/3யோடு சேர்ந்து வரும். கேப் மேலே இருக்குல்ல, பவரோடு சேர்ந்து வரையில் இது வந்து 1/6 எக்ஸ் க்யூப்னு டிவைட் ஆகிரும். புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி இதில் எக்ஸ் க்யூப்னு எடுத்துட்டோம்னா 1 + 3/x க்யூப்னு டிவைட் ஆகும். மேலே என்ன இருந்திருக்கும் 1/3. இப்போ அடிச்சிட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு 1 + 6/x க்யூபு ஹோல் பவர் 1/3 இருக்கும். மைனஸு அதே மாதிரி இதுக்கு 1/3 போட மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா, 1/3 கேப்போட மேலோட பவரோடு வந்துடும். அப்போ எக்ஸ் அடிச்சு க்யூப் அடிச்சு விட்டுறலாம். அப்போ 1 + 3/x க்யூபு இன்ட்டு 1/3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. சரியா? ரைட். இப்போ நான் அந்த ஆன்சரை வந்து பைனாமியல் ஃபார்முலாவுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பைனாமியல் ஃபார்முலாவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கணும். அந்த ஃபஸ்ட்டில் உள்ள ஃபார்முலா இருக்குல்ல, அப்போ இதில் எடுக்கையில் எக்ஸ் இருக்குது. லெஃப்ட்டில் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறோம், இடம் பத்தால. எக்ஸ் இருக்கட்டும். 1 + nxன்னு எழுதுவோம். ஏன்னா ஒரு டேம் தான் இருக்குது இதில், 1/x². 1 + என்னுக்கு பதில் என்னடா இருக்குது, 1/3 பவரில். எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, 6/x³ அப்படின்னு இருக்குது. ஸோ அதான் நான் சொல்கிறது, அப்படி போயிட்டே இருக்கும். 1 போதும் நம்மளுக்கு. அடுத்து மைனஸ் எக்ஸு இன்ட்டு 1 + n. எக்ஸுக்கு பதில் என்னடா இருக்குது, 3/x³. கவனிச்சுக்கா, அப்படி அப்டூன்னு போயிட்டே இருக்கும். சரி, பார்த்துக்கோ. அப்டூன்னு இது 3டாது, அப்டூன்னு போயிட்டே இருக்கும். ரைட். இப்போ எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 2/x² வந்து அப்டூன்னு போகும். மைனஸ் ஓப்பன் பண்ணி விட்ருவோமா? சரி, மைனஸ் ஒரே இதாக்கிடுவோம். அடுத்து மைனஸ் எக்ஸு 3 கேன்சல் ஆயிரும். இது x² கேன்சல் ஆயிரும். மைனஸ் 1/x² வந்துடும், அப்டூன்னு போகும். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 2x² அது சேர்த்தோம்னா மைனஸ் 1/x² சொல்லி போகும். அப்போ கழிச்சிட்டோம் அப்படின்னா 1 என்னது x² அப்படின்றது அப்ராக்சிமேட்லி. புரியுதா சொல்கிறது? என்னது அப்ராக்சிமேட்லி அப்படின்னு போட்டு. ஏன்னா டேம் ஒரு 2 டேமோட நிறுத்துறோம்ல அவன் கொடுத்தபடி. அப்போ கடைசியாக மட்டும் அப்ராக்சிமேட்லி எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நீ சென்டென்ஸ் ஏபிபி அப்படின்னு போட்டுக்கிட்டாலும் சரி. புரியுதான்னு பாரு. 5 மார்க்ஸ் சம் எல்லாமே வெரி சிம்பிள். அதே மாதிரி தான் இங்கேயும் செய்ய போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கையில் க்யூப் எடுத்துருவா. x³ + 7 பார்த்துக்க, மேலே 1/3 க்யூப் ரூட்டுன்னு. அதே மாதிரி இதுக்கு x³ + 4 ஹோல் பவர் 1/3. இதில் எக்ஸ் லார்ஜுன்னு சொல்கிறனால வெளியில் எடுத்துரு எக்ஸை. அப்போ எக்ஸ் வெளியே எடுத்தோம்னா x³ வெளியே எடுக்கிறேன், சாரி, அப்படியே பவரோடு சேர்ந்து வரும். என்னது, x³ வெளியே எடுத்தோன்னா பவரோடு சேர்ந்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஹோல் பவர் 1/3 சேர்ந்து வரும்னு அர்த்தம். இப்போ இங்கே 1 + 7 எது வெளியே எடுத்தோம், x³ அதால் டிவைட் பண்ணிடு. அதே மாதிரி இங்கே x³ வெளியேடு, ஹோல் பவரோடு வெளியில் வரும்.
அப்போ மிச்சம் மட்டும் தனியாக எழுதிக்க. அப்போ டிவைடில் வந்துடும். சரியா? மேலே 1/3. இப்போ எக்ஸுக்கு வந்துடும் ஆன்சரு. போன சம் இந்த ஃபஸ்ட் சம் மாதிரியே இருக்குது பாரு, தேர்ட் சம் மாதிரியே ஃபிஃப்த்து சம்மு. சரியா? 1 + 7/x³ ஹோல் பவர் 1/³ மைனஸ், சரியா, எக்ஸு 1 + 4/x² ஹோல் பவர் 1/3. அப்போ இதில் அப்படியே பிரித்தோம்னா 1 + xன்னு வரும்ல, சாரி 1 + nxன்னு ஒரு 1 + என்னுக்கு பதிலாக 1/3, எக்ஸுக்கு பதிலாக 7/x³ அப் டூன்னு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ், அதே மாதிரி தான். சரியா? எக்ஸை போட்டுக்கோ. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 + nx 1 + n, வெரி குட், எக்ஸு 4/x² அப் டூ அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணு எக்ஸை, இல்லை இதை சரி பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணு. எக்ஸு 1 + 7/3x³ அப் டூ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 + 4/3x² மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸு + 7/3x² ப்ளஸ் அப் டூ மைனஸ் எக்ஸு மைனஸ் 4/x போச்சுன்னா உள்ளே போச்சுன்னா அது க்யூபாடா தம்பி? இது என்ன ஆகும்? x³ தம்பி. பற்றியா? ஸ்கொயர்னு கொண்டு வந்துட்டேன், க்யூபு. அப்போ இங்கே என்னது? க்யூபு. அப்போ உள்ளே மல்டியில் போனால் என்ன ஆயிரும்? 3x² மாறிடும், அப் டூன்னு வந்துடும். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கோ. சரியா? அப்போ 7 - 4/x² வருது, காமனாக எடுத்தோம்னா. அப்போ 3/3x² வந்துடும். அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? அப்ராக்சிமேட்டாக 1/x². ஆன்சர் வந்துருச்சான்னு பாரு. 7 4 கழிச்சிட்டோம்னா 3 வந்துடும்ல. அப்போ 3/3x². இதுதான் குரூப்பிங் டெக்னிக். ஃபஸ்ட்டு செய்கிறேன் உனக்காண்டி, 11th ஸ்டாண்டர்ட் 5 மார்க்ஸ் சம். 3ல் 1 வந்துக்கிட்டே இருக்கும்டா 5th யூனிட்டில். போட்டு பார்த்துரு. ஓகேங்களா? புரியுதா இல்லையா? ஈஸியாக இருக்கா இல்லையா? பொறுமையாக நிதானமாக போட்டு பார்த்துக்க. ஓகே, குட், தேங்க்யூ.